மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் ரேமான் ஸ்டுடியோக்கு போகும்போது நிறைய பேர் நான் அவங்கள பாட வச்சுருக்கேன். எல்லார்ட்டையுமே ரொம்ப பேஷண்ட்டாக அழகாக சொல்லுவேன். அவங்கள்ட்ட பொண்ணுகிட்ட மட்டும் கடுகடுன்னு இருப்பேன். சரிங்க, அது அது அப்படிதான். அது எல்லா அப்பாவும் அப்படிதான். அது என்னன்னா ஒரு அப்பா பிஹேவியர் ஒரு அப்பா. எப்போ நீங்கள் ரஹ்மான் டச் பண்ணீங்க? இவங்கள ரஹ்மான்கிட்ட வந்து அவன் வந்து இது பாட ஆரம்பித்தா அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து எப்படின்னா அந்த தெனாலி டைமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஐ வாண்ட் சம் கிட் டு சிங் ஒன் சாங் சொன்னார் அவர். சார் ஐ நோ ஒன் கிட் ஹூ கேன் சிங். அப்படியா? யார்? சார் பொண்ணு தான். சரி, நாளைக்கு கேன் யூ கெட் ஹர் ஹியர், டுமாரோ வில் ரெக்கார்ட் த சாங். அப்படி தான் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து அப்புறம் அவளை நான் அன்றைக்கி கூட நான் உள்ளே போகல. அவளை அனுப்பிட்டு அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு அந்த ஆலங்கட்டி மழை அந்த பாட்டு பாடினா. அப்போ அவர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து இது மாதிரி சரண்யா வந்து இப்போது அவருக்கு மெயில் அனுப்பினேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ உடனே அவர் வந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணார். என்கிட்ட வந்து உடனே மெயில் அனுப்பினார். வெரி டிஃப்ரெண்ட், ஷீஸ் ரியலி குட்னு மெயில் அனுப்பி அவர் சொன்னார்னா எனக்கு தாட் ஓகே. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. புகழ்பெற்ற ஒரு தந்தையையும் புகழுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு மகளையும் தான் நாம் இன்று சந்திக்க போகிறோம். இருவருமே திறமைசாலிகள், பல மேடைகளை கண்டவர்கள். வெல்கம் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சரண்யா ஸ்ரீனிவாஸ். வணக்கம். வணக்கம் சினி. சுகமா? உங்க சங்கீதம் சுகமா? எல்லாம் சுகமா? குடும்பம் சுகமா? எல்லாமே சுகம். நீங்கள் எங்கே வரீங்க தெரியும் எனக்கு. தலைவா சுகமா சுகமா அங்கே தான் வரீங்க. இந்த இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு எனக்கு ஐ திங்க் நீங்கள் வந்து சரண்யாவை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன உட்கார சொல்லிருக்கீங்க. நான் சும்மா இங்கே உட்காந்து நடுவில் பேசுகிறேன். அதெல்லாம் பேசலாம், தாராளமாக பேசலாம். ஸோ சரண்யா, ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்குன்னா அங்கே அப்பாட்ட பேசினேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய பாடுறீங்க, சிங்கிள்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணுறீங்க. முதல்ல உங்கள்கிட்ட இதுதான் கேட்கணும்னு நினச்சேன் நான். சின்ன வயசுல அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். ரஹ்மான் வந்த நேரம் அப்பா ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த நேரத்தில் சங்கீதம் சரியான ஃபவுண்டேஷன் போடல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோட முறையான ஒரு வித்வான்ட்ட நல்ல ஒரு பேஸ் போடல அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்ல, சோ எனக்கு வந்து அப்பாவோட அத்தை தான் என்னோட குரு. அவங்கதான் எனக்கு வந்து கர்நாடக சங்கீதம் கத்து கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு பேட்டியில சொல்லிருக்கேன், அப்பா வந்து பிஸியா இருப்ப பிஸி போயிட்டே இருப்பாரு அப்படின்னு நீங்க ஒரு பேட்டியில படிச்சு. இல்ல, அப்பாவுக்கு நிஜமாவே அவருக்கு வந்து அந்த டைம்ல அவர் வந்து நிறைய அவர் சொல்லிதான் நான் வந்து அத்தை கிட்ட போக ஆரம்பிச்சேங்க. அத்தை வந்து பயங்கரமா அவங்க வந்து டாப் கிளாஸ் ஒரு கர்நாடிக் ஆர்டிஸ்டா இருந்தாங்க அந்த டைம்ல. அவங்க கிட்ட இருந்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். அவங்கள மாதிரி கொஞ்சம் கிடைக்காது. நீங்க எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க அவங்கள்ட்ட? உங்க அத்தைட்ட 7 வயசு 8 வயசுல நான் தொடங்கி இருப்பேன். 8 வயசுல. அப்போ பட் அந்த டைம்ல சார் உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஒரு மெச்சூரிட்டி இருக்காது யாருக்குமே. சோ அப்போ வந்து நான் நிறைய பாடுன்னு சொல்லிட்டு ஆளு இல்ல, அதுவும் இருக்கணும். இது அப்பா சொல்லுவாரு, பாடுன்னு சொல்லுவாரு. பட் எனக்கு வந்து அந்த டைம்ல பயம் இல்லாம நான் போய் பாடிடுவேன். யாராவது பாட்டு ஏதாவது பாட முடியுமான்னு கேட்டா நான் அப்படியே பாடிடுவேன். பட் கிளாஸ் போறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரே ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் படுத்தினேன்னு நினைக்கிறேன். ஆனா அத்தை கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரி நான் ரெகுலரா தான் போயிட்டு இருந்தேன். என்னோட அத்தை பாட்டி அவங்கள்ட்ட இருந்து பத்மா நாராயணன். ட்ரிவாண்ட்ரம் மியூசிக் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாங்க, கோல்டு மெடலிஸ்டா இருந்தாங்க. சோ அவங்கதான் என்னோட குரு. சோ அவங்க வந்து இப்படி சோ அத்தை பாட்டினால கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரீடம் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் அவங்கள்ட்ட. அப்படி போய் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்புறமா நிறைய கதை பேசி அந்த மாதிரி. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா சீரியஸா ஒரு மாதிரி அவங்கதான் எனக்கு நீங்க வந்து அவங்கள வந்து கர்நாடிக்ல கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா, அல்லது உங்க லைன்லயே கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா? நான் எந்த லைன்லயும் கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை.
நான் வந்து என்னோட ட்ரீம்ஸ் வந்து அவங்களுக்கு ஐ ஷுட் நாட் ட்ரீம் ஃபார் தெம் அப்படிங்கப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கிளியர். ஏன்னா அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல்னு தான் நான் வந்து இப்போவும் அதுதான் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஞானம் இருக்குதுன்னு தெரிஞ்சது. கற்றுக்கோ, நான் வந்து பெருசாக கற்றுக்கலை, அதனால் கற்றுக்கோன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவளுக்கு தான் இந்த பியானோவில் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பியானோ லெசன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் கற்றுட்ருக்காங்க. ஸோ ஐ ஒன்லி டோல்டர், அதுதான் நீ வந்து அவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, காலேஜ் முடிச்சுட்டு சிஏ பண்ணணுமா என்ன பண்ணணும், பண்ணீங்க இல்லையா? பிகாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஐ வாண்ட் டு கெட் இன்டு மியூசிக். நான் சொன்னேன் மியூசிக்குள்ளே வர்றது ஓகே, நீ என்னோட இந்த புகழும் பணத்தையும் பார்த்துட்டு மியூசிக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அது இல்லை மியூசிக்னா. மியூசிக் இஸ் சம்திங் விச் இஸ் அது வந்து அந்த மியூசிக்ங்கப்பட்ட விஷயம் ப்ராசஸ் வந்து உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். பேரும் புகழும் வந்து அதெல்லாம் பை ப்ராடக்ட் தான் அப்படின்னு தான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் அவள்கிட்ட. ஸோ அது எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு. அப்போ அவங்க அப்படி வந்து சொன்னோன்னே நான் சொன்னேன், அப்போ நிறைய யூ ஹேவ் டு, தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் திஸ் அண்ட் நாட் ஒன் தட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். மியூசிக்ங்கிறது அது இட் கேன் மேக் யூ ஹாப்பி எனி டைம். எனி ப்ராப்ளம் இருந்தாலும் டப்புன்னு ஒரு ஸ்ருதி போட்டு ஒரு பாட்டோன்னா நம்ம சந்தோஷமாயிடுவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சினிமா பாட்டோட நியூவன்சஸ்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி அப்பா வந்து எப்போவுமே ஒரே விஷயம் ஹீஸ் இன்சிஸ்டட். என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நான் என்ன பண்ணாலும் நானாவே அதை முயற்சி பண்ணணும், நானே அதான் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ என்ன அட்வைஸ் எல்லாம் கேட்பேன் அவர்கிட்ட அப்பப்போ. பட் இதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்குன்னு ஒர்க் ஆகுற ஒரு டெக்னிக் இருக்கும், அது நீயாவே ட்ரை பண்ணாதானே உனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுத்தா அது லைக் எனக்கு அது ஒர்க் பண்ற டெக்னிக் வேற மாதிரி, ஸோ உன் வாய்ஸுக்கு வேற டெக்னிக்கோ வேற ஏதோ ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுதான் அவரோட. ஸோ எல்லாமே நானா பண்ணணும் அந்த மாதிரி. ஸ்டுடியோ இருந்தது சென்ட் மேரிஸ் ரோட்ல இருக்கும்போது. இங்கேயும் இப்போ ஸ்டுடியோ செட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு. பட் அங்கே ஸ்டுடியோ இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருந்தது. ஸோ ஷீ குட் ஈவன் அவங்க ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் பண்ணோம்னா அப்புறம் அவங்க ரெக்கார்டிங் கற்றுட்டாங்க. சின்ன அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க, அப்புறம் அவங்களே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு கம்போசிஷன் பண்ணும்போது அவளை பாட சொல்லுவேன். ஸோ நான் உள்ளே வந்தானா 100 கரெக்ஷன் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ஒரு மாதிரி. மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் ரேமான் ஸ்டுடியோக்கு போகும்போது நிறைய பேர் நான் அவங்கள பாட வச்சுருக்கேன். எல்லார்ட்டையுமே ரொம்ப பேஷண்ட்டாக அழகாக சொல்லுவேன். அவங்கள்ட்ட பொண்ணுகிட்ட மட்டும் கடுகடுன்னு இருப்பேன். சரிங்க, அது அப்படிதான். அது எல்லா அப்பாவும் அப்படிதான். அது என்னன்னா ஒரு அப்பா பிஹேவியர் ஆயிடும். ஒரு அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ வந்து நீ வரவே வராதன்ட்டா, நான் பாடி அதுக்கப்புறம் கரெக்ஷன் சொல்லுன்ட்டான். அது ஓகே, அவளே பாடி பாடி கிட்டங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் பண்ணிட்டீங்களா? ஆமா. இல்ல, நான் இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா சார், நானே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் வெளில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா இப்போ அந்த டெக்னிக் இஸ் ஒர்க்கிங் பெட்டர் ஃபார் அஸ். சார் மேடை கச்சேரி முதல்ல எப்போ பண்ணீங்க? மேடை கச்சேரி வந்து 2011-12 அந்த டைம்ல. அது என்னோட முத நான் பண்ண கச்சேரி வந்து அப்பாவோட ஐ திங்க் கால்ஃப் கிளப் கிண்டில இருக்கு இல்லையா, அங்க ஒரு கச்சேரி நடந்தது. ரேஸ் கிளப் சாரி, ரேஸ் கிளப்ல 12 அது. ஆமா. அப்படியா? அவ்வளவு சீக்கிரமா? பட் அப்புறம் கூட நீ பெருசா பாடல. ஆமா, அவன் அதுக்கு அந்த டைம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. 2000 ஏதோ அந்த டைம்ல நாங்க சிங்கப்பூர் போயிருந்தோம். ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அது சிங்கப்பூர் ஃபேமிலியை கொண்டு போயிருந்தேன். ஃபேமிலியும் ஒரு ஹாலிடே மாதிரி தான் போனேன். அவங்க வந்து எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்க நான் பாட போற சின்னதா ஒரு 15 மினிட் பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு கீபோர்டோட. இவங்கள மின்சார பூ என்னோட பாடுன்னு
பாட மாட்டேன்ட்டா. நான் அந்த டைம்ல என்ன ஃபீல் பண்ணேன், இப்பவும் ஃபீல் பண்றது அதேதான். நித்யஸ்ரீ மேம் மாதிரி அந்த பாடலை யாருமே பாட முடியாது. அது ஒரு நாள் முடியாது. பட் எனக்கு என்னன்னா, அப்போ எனக்கு என்னடா இது இவ பாட மாட்டேங்கிறா மேம், இவளுக்கு டேலண்ட் இருக்குன்னு தெரியும், ஏன் பாட மாட்டேங்கிறா என்னோட மேடையில், அழகான ஒரு ஆடியன்ஸ், ஒரு அறிமுகமாகவும் இருக்கும்னு நினச்சேன் அப்போ. பட் பாடலை. அப்புறம் யோசிக்கும் போது தெரிஞ்சது, ஓகே இப்போ ஒரு ஒரு 100 ஸ்டேஜாவது நாங்கள் சேர்ந்து பாடிருப்போம் அந்த பாட்டு. ஏன்னா அவள் வந்து தென் ஐ ரியலைஸ், ஓகே அவள் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தானா தான் நான் பாடுவேன் அந்த பாட்டுங்கிற மாதிரி ஷி ஹஸ் டிசைடட். இட்ஸ் அ குட் குவாலிட்டி. எனக்கு அந்த குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சாலும் நான் பாடிடுவேன். உங்களை பொறுத்தவரை அந்த நேரம் நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க, ஐயோ நம்ம பாடலாம், உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு பாடலேன்னு உங்களுக்கு அப்செட் ஆகிருப்பீங்க. அதுதான் விஷயம். ஆமாம், சரி, அது போட்டோம். அந்த குறை இப்போ தீர்த்து வச்சிருவோம். நீ நிறைய பாடிட்டீங்க, இப்ப பாடலாம், நிறைய பாடியாச்சு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, so what she did is right. அன்னைக்கு நமக்கு வந்து சின்னதா ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப பாடும்போது அந்த பாட்டை வந்து பர்ஃபெக்ட் பண்ணாதான் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. பர்ஃபெக்ட்டா பாட முடியாது என்னால, நித்யஸ்ரீ மேம் மாதிரி பாட முடியாது. பட் ஐ திங்க் என்னோட ஓன் ஸ்டைல் ஆர் என்ன வாட் எவர் யூ கால், அதுல வந்து ஐ பீன் ட்ரைங் டு அட்டெம்ப்ட் டூயிங் இட். அதுதான். சி கரெக்டா எடுக்கிறா. மின்சார பூவே பெண் பூவே மெய்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். இது ஏன் படம்? மாலையில் பொன் மார்பினில் நான் தொழில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே சகியே சகியே, என் மீசைக்கும் அசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா, மின்சார கண்ணா என் மன்னா, என் நாடை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேடாய். கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும், நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும். மதனா மதனா மதனா, என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. வசந்தா இல்ல? எஸ், வசந்தா, அழகான வசந்தா, நல்லா பாடுறீங்களே. அதுக்கு இப்போ கொஞ்சம் அது நிறைய எவ்வளோ இது நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி 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 ஆக்சுவலி என்னோட குரு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நோட்டேஷன்ஸ் வச்செல்லாம் நிறைய அவங்கதான், வசந்தா ராகம் இது வந்து இதுதான் நோட்டேஷன்ஸ், இப்படி பாடு இப்படி பாடுன்னு சொல்லி அவங்கதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பத்மா சொல்லி கொடுத்ததா? குரு வந்து எத்தனை வயசு வரை இருந்தாங்க? அவங்க வந்து 2 years முன்னாடி அவங்க கோவிட் தவறிட்டாங்க, கோவிட்ல போயிட்டாங்க. அநியாயம். ஏன்னா அது இன்னும் இப்போவும் எனக்கு அந்த பெரிய வருத்தம் இருக்கு. தட் அவங்கள மாதிரி ஒரு ரெடி அவங்க. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தது, இது 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 கீரவாணியில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கே, ஃபோன் பண்ணா நான் உடனே என்ன என்ன பாடுன்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க. என்னோட கைடிங் லைட்டே அவங்கதான் அந்த டைம். அவங்களுக்கு எல்லாமே அமேசிங். இல்ல இப்போ அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு ஒரு லைக் ரொம்ப பர்சனலான ஒரு லாஸ் எங்களுக்கு. பிகாஸ் அந்த லைக் அவங்க தான் எனக்கு சங்கீதத்தோட அந்த பேஸே கத்து கொடுத்தாங்க. அண்ட் அவங்க இல்லாத போது எனக்கு ஒரு மாதிரி எத்தனை கிருதி கத்துட்டு இருக்க நீ? நிறைய கவுண்ட் பண்ணது இல்ல. பட் எல்லாமே கிளாசிக்கல் 50 எல்லாம் கிளாசிக்கல். அது எனக்கு வந்து 40-50 அட்லீஸ்ட் இன்க்ளூடிங் தில்லானா அண்ட் எவ்ரிதிங் ஈஸிலி இல்ல. எப்ப நீங்க ரஹ்மான் டச் பண்ணீங்க? இவங்கள ரஹ்மான்ட்ட வந்து அவன் வந்து இது பாட ஆரம்பிச்சா அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படின்னா அந்த தெனாலி டைம்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஐ வாண்ட் சம் கிட் டு சிங் ஒன் சாங் சொன்னார் அவர். சார் ஐ நோ ஒன் கிட் ஹூ கேன் சிங். அப்படியா, யாரு? சார் பொண்ணு தான். சரி நாளைக்கு கேன் யூ கெட் ஹர் ஹியர், டுமாரோ வில் ரெக்கார்ட் த சாங். அப்படிதான் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து அப்புறம் அவளை நான் அன்னைக்கு கூட நான் உள்ளே போல அவளை அனுப்பிட்டு
அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அந்த ஆலங்கட்டி மழை அந்த பாட்டு பாடினா. அதுக்கப்புறம் when she wanted to sing, அப்போ அவர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து இது மாதிரி சரண்யா வந்து இப்போது அவருக்கு மெயில் அனுப்பினேன்னு நினைக்கிறேன், மெயில் அனுப்பினேன். ஸோ அப்போ உடனே அவர் வந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணார், எங்கிட்ட வந்து உடனே மெயில் அனுப்பினார். வெரி டிஃப்ரெண்ட், ஷிஸ் ரியலி குட்னு மெயில் அனுப்பி அவர் சொன்னார்னா எனக்கு தாட் ஓகே. தென் ஐ செட் ஓகே, நீ வந்து அதில் டோன்ட் கெட் எக்ஸைட்டட் பை ஆல் திஸ். இதனால் வந்து உடனே இம்மீடியட்டாக எதுவும் நடக்கணும்னா கிடையாது. ஏன்னா ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு கூப்பிட்டு அந்த பாட்டு உனக்கு இட் ஹாஸ் டு ஒர்க் ஃபார் யூ, இட் ஹாஸ் டு ஒர்க். அது கமர்ஷியலாகவும் ஒர்க் ஆகணும். இல்லைன்னா வந்து சினிமாலாம் வந்து அது ஒரு மாயை அது. ஸோ நீ வந்து again I'm saying, நீ வந்து you get happiness through music, not beyond that, you know. இல்ல அது எப்பவுமே செலக்ட் பண்ற சாங்ஸ் கூட முக்கியமா இருக்கு. நீங்க வந்து என்ன பொறுத்தவரை நீங்க இன்னும் சரியான பாட்டை செலக்ட் பண்ணலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. செலக்ட் பண்ணலங்கிறத விட சார், எனக்கு வந்து இப்போ நான் ஆனஸ்டா சொல்றேன், இதுவே ஒரு 5 years முன்னாடி இதே கேள்வி எனக்கு வந்திருந்தா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், ஓ அப்படியா, ஆமா இல்ல அப்படின்னு. பட் இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் வந்திருக்கு டு டிஃபரன்ஷியேட். அதாவது இப்போ கமர்ஷியல் சக்சஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வர்சஸ் இப்போ நமக்கு நிஜமாவே பிடிச்சது ஒண்ணு பண்றது. இப்போ என்னோட கொலாபரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மகேஷ் ராகவன் இருக்காரு, அவர் வந்து அவரோட நான் தனஸ்ரீ திலானா அந்த இது கொலாபரேட் பண்ணேன். ஸோ அவரோட இப்போ நிறைய கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அம்பி சுப்பிரமணியம் அவரோட ஒரு பாடல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அருமையான ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போதே எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த கமர்ஷியல் சக்சஸ்ங்கிறது அது வந்து it will happen, it may not happen. அது எப்போ நடக்கும் யாருக்குமே அதுக்காக கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வந்து I've reached that ஒரு பக்குவம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்போ அப்பா சொல்லி எனக்கு வந்து அந்த ஒரு அந்த மாயையிலிருந்து விலகிட்டீங்க. ஆமா, எனக்கு வந்து இப்போ எனக்கு நல்ல பாடல்கள் பாடணும். அது வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ அது வந்து செகண்டரி தான் சார். எனக்கு வந்து நல்ல பாடல், அந்த ஒரு பயணமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான். வேற யாருக்கு பாடிருக்கீங்க நீங்க? நான் வந்து ஜஸ்டின் பிரபாகர் அவருக்கு வந்து 2 பாடல்கள் பாடினேன். ராஜா மந்திரின்னு ஒரு படத்துல அது. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து காலக்கூத்துன்னு ஒரு படம், அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், சத்யபிரகாஷோட பாடினேன். அது தவிர மேட்லி ப்ளூஸ்னு ஒரு ரொம்ப ரொம்ப டேலண்டட் டியூ, அவங்க பிரசாந்த் ஹரிஷ், அவங்களுக்கு வந்து நிறைய பாடியிருக்கேன், ஆட்ஸ்ல பாடியிருக்கேன். அவங்க படமும் பண்ணாங்க. இப்போ நெருங்கி வா முத்தமிடாதே அப்படின்னு ஒரு படம், பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள். படம் ஐ திங்க் கமர்ஷியலி அது வந்து சரியா போகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட நான் வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ நிறைய நியூ சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆமா, அதுவும் நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வந்து அது பாட்டில் 50 ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டியூனிங்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. யார் எப்படி பண்ணாலும் அதை சரி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலா இது ஒரு விதமான அபியூசிங் இல்லையா இது? நிச்சயமா சார். ஐ திங்க் ஒன்லி வேட் ஒரு சிங்கர் வந்து ஒரு பையன் கிராமத்துல இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறான், அவனுக்கு வாய்ப்பு இல்லை, சுமாரா ஒண்ணுமே தெரியாத சுதியே எல்லாம் பாடுறான், அவனை டியூன் பண்ணி விட்டு சரி பண்ணிட்டா அப்ப என்ன டேலண்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஆமா, இப்போ கிராமத்துல இருந்து சொன்னீங்களா? Why not? கிராமத்துல இருந்து எப்படி கிராமத்து இசை எப்போதுமே நல்ல இசை தானே. அதான் சார், அங்கேருந்து ஒரு பையன் வரான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறான். ஆனா இங்க நகரத்து பையன், இங்க டவுன்ல இருந்து ஒரு பையன் வந்து அவனோட இன்ஃபுளுன்ஸ்ல அவன் ஆட்டோ டியூனிங் பண்ணி எல்லாம் அப்படி சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சார், நம்ம வந்து ஸ்டேஜ்ல பாடும்போது தெரிஞ்சிடும் நம்ம எப்படி பாடுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு வாங்கிறாங்க இல்லையா? மேபி சில பேர் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. யாரெல்லாம் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா அது வந்து ஒரு அட்ஜஸ்ட் தான் அது. ஆமா, இப்போ வந்து எல்லாம் இந்த டெக்னாலஜில இருக்கிற அந்த டூல்ஸை வச்சு ஐ திங்க் எது வேணா பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பாடல்களை நானே பார்த்திருக்கேன், ஒரு மேல் சிங்கரா ஃபீமேல் சிங்கரா மாத்திர அந்த இது கூட வந்திருக்கு. ஸோ இப்போ ஏஐ வரைக்கும் போயிடுச்சு. ஏஐல வந்து இப்போ அரியானா கிராண்டே மாதிரி ஒரு பாட்டு அப்படி ஒரு பிளகின் அந்த ஏஐல வந்து அப்படி பண்ணிடலாம். நம்ம சும்மா பாடி அரியானா கிராண்டே மாதிரி ஆகிடலாம். எக்ஸாக்ட்லி. இல்ல இப்போ கூட ஜான் லெனன் மாதிரி
அவரோட குரலை வச்சு யாரோ ஏஐல வேற ஏதோ பாட்டு பண்ணதை நான் கேட்டேன். டெக்னாலஜி வச்சு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல என்ன நடக்க போறதுன்னு விடணும். இல்லைன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ தெரியல, நம்ம ஜாலியா இருப்போம் அவ்வளவுதான். ஆனா இவ சொன்ன ஒரு பாயிண்ட் இல்லை, ஐ அக்ரி. லைவ் சிங்கிங், லைவ்ல வந்து தைரியமா நம்ம ஏறி மைக் எடுத்து பாடணும். நீ கரெக்டா பாடுறியோ தப்பா பாடுறியோ லைவ்ல எடுத்து பாடணும். அதுதான் தட் இஸ் யுவர் அல்டிமேட் டெஸ்ட் ஒரு சிங்கருக்கு. ஏன்னா லைவா நம்ம பாடும்போது தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஆர்கெஸ்ட்ராவோட நம்ம பாடும்போது அது கிடைக்கிற ஒரு சுகம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த ஒன்லி இந்த ஆட்டோ டியூன் மட்டும் பேஸ் பண்ணப்பட்டவங்க இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு சிங் லைவ். அதையும் மைம் தான் பண்ண முடியும் அவங்க. பட் வாட் இஸ் த பாயிண்ட்? ஐம் சேயிங், நம்ம எவ்வளோ சார் நடிக்கிறது லைஃப்பில்? முடிஞ்சவங்க நடிச்சு சம்பாதிச்சுட்டு போயிட வேண்டியதான். சம்பாதிக்கிறது நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க சார்? சம்பாதிச்சு என்ன வேணும்? ஹவு மச் வில் யூ earn? ஹவு மச் யூ வாண்ட்? வை? அது எதுக்கு? கிரீட் எதுக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம், பொலிட்டிஷியன்ஸ் பார்க்குறோம். வை டு யூ வாண்ட் சோ மச் மணி? நோ நீட். அதே மாதிரி தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணால் போருமே. இப்போ என்ன எனக்கு 63 வயசு ஆச்சு, நான் ஒரு மாதிரி பாடுவேன், அது போகிறோம் எனக்கு. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.